அதாவது நீங்கள் இப்போ இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு விளம்பரம் போடுவாங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்தில் ஒன்று போடுவாங்க, அடிக்கடி குழந்தை பேர் என்பது அன்னையின் நலத்துக்கு கேடு. அதேபோல் அடிக்கடி தேர்தல் என்பது இந்தியாவுடைய நிதி நெருக்கடிக்கு ஒரு கேடு. இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் அது சரிதான். ஜனநாயகம் என்பது எல்லாவற்றையும் விட பேர் உண்மைதான். இந்தியாவின் நாட்டின் வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தினுடைய இந்தியா மக்களுடைய நலனுக்காக தான் மத்தியில் பாஜக அரசு இந்த திட்டத்தை இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலைப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது யாருக்கும் இந்த பாதிப்பு கிடையாது, யாருக்கும் இந்த பாதிப்பே கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ இது வந்தால நமக்கு பாதிக்கும் சர்வாதிகாரம்னு சொல்கிறாங்க. 1971 நெஞ்சுக்கு நீதி புக்கில் கலைஞரே எழுதியிருக்காரா இல்லையா? அதே 1971 தேர்தல் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கின்ற போது தேர்தல் அடிக்கடி மாநிலத்திலும் மத்தியிலும் அடிக்கடி தனித்தனி நடத்த விட ஒன்றா நடத்துங்க, அதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு மிச்சமாகும், அதிகாரிகள் மாறி மாறி வேலைகளுக்கு பளு குறையும், அதனால் என்ன கலைஞரே சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு சொன்ன கலைஞர், அந்த கலைஞர் திமுக வேறையா? இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய கட்சி இந்த திமுக வேறையா? சொல்லுங்கள். அப்போ அன்னைக்கு உள்ள சொன்ன கலைஞர் வேறையா, இன்னைக்குள்ள அந்த கட்சி திமுக வேற, இந்த திமுக வேறையா? அன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது, திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஆதரிச்சிருப்பாங்க சார். தமிழ்நாட்டில் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் ஐயாச்சிக்கு அது நல்லது வரவேற்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கனால எதிர்காலத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும். பிரதமர் ஒன்று சொல்லுங்க, பிரதமர் ஏற்கனவே சொல்லுவார், இந்த திட்டங்கள் வர்றதுனால ஃபியூச்சரில் என்னென்னா உலக வங்கியிலிருந்து, அதாவது ஊழலை ஒழிக்க முடியும். ராமன் சார்ட்ட இப்போ பேசுகிறோம், இப்போ ரிஃபார்ம் பற்றி தோழர் ரெங்கராஜ் விளக்கமாக பேசுகிறேன். நான் உங்கள்கிட்ட எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியா என்பது பலவித சீதோஷ நிலைகளை, பலநிலை மக்களை, பல கலாச்சாரங்களை உள்ளடக்கியது. இப்போ தீபாவளி வருது, ரம்ஜான் வருது, கிறிஸ்மஸ் வருது, மழை காலங்கள் இருக்கிறது, வறண்ட காலங்கள் இருக்கிறது, குளிர் பிரதேசங்கள் இருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் ஒரு மே மாதம்னு வைக்கிறீங்க இந்தியா ஃபுல்லான்னு சொன்னோன்னா, அதில் சட்டமன்றம் வருது, இதெல்லாம் பல சூழல் வரும் இல்லை, அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எப்படி பல சூழல் இருக்கு பல மாநிலங்கள். அது மட்டும் இல்லாமல் 2029 இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 17 மாநிலங்களில் அரசாங்கம் அற்ப ஆயுளில் வீழ்ச்சி அடையும். 3 வருஷம் பல பேருக்கு போயிடும். இதெல்லாம் கணக்கு வைக்கணுமா இல்லை? அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்களா, இந்தியாவிலே அதிக மாநிலங்களை ஆளுவது பாஜக அரசு தான். மாநிலத்தில் சொல்கிறேன். அப்படிங்கும்போது பாஜக நம்ம பேசக்கூடாது சொல்கிறேன். அரசியல் கட்சியை விட்டுருங்க சார். இந்த பாஜகவும் ஜனநாயகத்தில் அதுதான் சார். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஏன் பயப்படுதுன்னா, ஃபியூச்சரில் நமக்கு எதிர்காலம் இல்லை. அதாவது இந்தியாவிலே பிராந்திய கட்சியை உருவாக்குறதுக்கு ராயல்ட்டி யாருன்னா காங்கிரஸ் கட்சி தான். இன்னைக்கு இந்தியாவில் முழுவதும் இந்தியாவில் பல மாநிலங்களில் மாநில கட்சிகளுடைய ஆட்சியினால் உலக வங்கியில் கடனை வாங்குறாங்க. கடன் சுமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடன் சுமை 9 லட்சம் கோடி சார். மாநில கட்சிகள் இல்லாம எப்படி சார் மத்திய அரசு? சார் அது இருக்கட்டும் சார், மாநிலங்கள் இல்லாமல் எப்படி மத்திய அரசு வரும்? இந்த பணங்களை வாங்கி மக்களுக்காக எதுவும் செய்வதில்லை, தங்களுடைய நலனுக்காக செய்கின்றார்கள். அதுக்கு உதாரணம் தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு கடனை வாங்கி இவ்வளவு இன்னைக்கு மகாராஷ்டிரா அடுத்தபடி தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ரெவன்யூ சோர்ஸ் சொல்றாங்க. இந்த மக்கள் என்ன தேனாரிலும் பாலாரிலும் பண்றாங்களா? திமுக எதற்காக காரணம்? இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன கேட்குறாங்க? சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன கேட்குறாரு? டிஆர் பாலு பேசுறீங்களா, கனிமொழி பேசுறீங்களா, உங்கள் 2 கூட யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே டிஆர் பாலு சொல்கிறார், இது சர்வாதிகாரத்துக்காகவும் எங்களுடைய முதலமைச்சர் தொடர்ந்து வற்புறுத்திருக்கிறாரு என்ன சொல்கிறாங்க. அதே கனிமொழி மாதிரி வெளியில் செய்தியாளர்கிட்ட என்ன சொல்கிறாங்க? அமைச்சரவை அதை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் நாடு இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ன அவங்க சொல்கிறாங்க. ஆகவே இவர்கள் பாருங்க சர்வாதிகாரத்தை பற்றி மனிஷ் திவாரி பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. இன்னைக்கு நட்டா அமைச்சர் கேட்குறாருல, என்ன கேட்குறாரு? கச்சத்தீவை தாரை வர்த்தது சர்வாதிகாரமாக இல்லையா? 1962 சைனாவுக்கு இந்தியாவுக்கு வார் நடந்ததில்ல சார். அந்த வாரில் அமெரிக்காவுக்கு ஜவஹர்லால் நேரு பிரதமருக்கு 2 கடிதம் எழுதுறாரு. அந்த 2 கடிதத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவு தூதர் PK நேருக்கு ஒரு கடிதம் தான் போச்சு, இன்னொரு கடிதம் வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த தோல்வியை கண்டவுடன் 32,000 சதுர கிலோமீட்டர் பிடிச்சவர்னா பார்லிமெண்ட்டில் நேரு என்ன பேசுறாரு தெரியுமா? 1962 இமயமலையில் அந்த பார்டர் பிரச்சனையில் வார் நடக்குது. வார் நடந்தவுடன் 32,000 சதுர கிலோமீட்டர் சைனா கையகப்படுத்தியாச்சு. பார்லிமெண்ட்டில் அங்கே கூட்டம் நடக்கும்போது பிரதமர் சொல்கிறாரு, சைனாக்காரன் கொஞ்சம் போல பாறைகளையும் மலைகளையும் கூரங்கள்லாம் தானே எடுத்துகிட்டு போகிறான், எடுத்துகிட்டு போட்டுமே என்று சொல்கிறாரு. யாரு? பிரதமர் சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில் ஜவஹர்லால் நேரு பிரதமர் சொல்கிறாரு. இன்னைக்கு அதான் நடக்குது. சைனா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க, இன்னைக்கு யார் சொல்கிறா? டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு,
1400 சதுர கிலோமீட்டர்களில் பெனிட்ரேஷன் ஆயிருக்கு. யாரு? அவுட் ஆஃப் பார்டர்லேருந்து சைனீஸ் ஆர்மி இன்கர்ஷன் இன்சைட் தி இந்தியா. ஆமா சார். ஏன் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் சைனாவுடைய, நான் சொல்லலை, டாக்டர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, ஏன் இதை குறித்து வாதம் நடத்த மாட்டேங்க? நேருவை சொல்றீங்க சார், அது சொல்லி ஆகணும் சார். அதாவது வரலாறு மறைக்கப்பட்ட சாம்பிரகாஷ் முகர்ஜி என்ன சொல்றாரு, நேரு அவர்களே தலையில் குல்லா வச்சிருக்கீங்களே, அந்த குல்லாவை கலட்டிடுங்க, தலையில முடியல அப்ப வெட்டி எடுத்துருவீங்களா? இன்னைக்கு மோடி பேசும்போது இதெல்லாம் நாட்டுக்கு தேவையான கருது. மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய மனைவிக்கு எழுதின லெட்டரை கொண்டா இதனால இந்திய நாட்டுக்கு என்ன வரும்? ஆமா, நீங்க கேட்கும்போது என்ன லாபம்? நீங்க மவுண்ட் பேட்டன் பிரபு விவாதம் என்பது என்ன? பார்லிமெண்டில் விவாதம் என்பது என்ன? மக்களுடைய வளர்ச்சிக்கும் வெளியுறவு கொள்கை, உள்நாட்டு கொள்கையுடைய நிலைப்பாடு பற்றி பேசணும். காங்கிரஸ் அதாவது காங்கிரஸ் கட்சியில் அங்க பேச ஆள் கிடையாது. அதுக்கு மாறாக திமுக இன்னைக்கு ஐஎன்டிஏ கூட்டணி நிலைமை என்ன சார்? ஒவ்வொருத்தரும், அதாவது கருணாசன் படத்தில் வர்றாரு, மச்சான் நீ கேள, மச்சி நீ கேளன்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி ஐஎன்டிஏ கூட்டணி தலைமை தாங்க ஆள் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஆள் கிடையாது. திமுக வச்சு அங்க ஏவல் துறை செயல்படுத்துகிறார்கள். இப்ப ஐயா, நான் இப்ப கேட்கறது, காங்கிரஸ் கட்சியோ பாஜக விட்டுருங்க, இன்னைக்கு இஸ் ஹேவிங் லாட் ஆஃப் த டம்பிங் கிரைசிஸ் கோயிங் ஆன். நம்மகிட்ட இருக்கக்கூடிய குவிந்து இருக்கிற மலை போல உள்ள பிரச்சனை இருக்கு. கேளுங்க, மணிப்பூர் பிரச்சனை ஒன்று இருக்கு. அந்நிய நாட்டிலேருந்து திமுக உள்பட அனைத்து விவகாரத்தையும் அமெரிக்காவிலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. 2. 3வது விவகாரம் சைனாவுடைய உள்ள இருக்கு. இப்படியெல்லாம் இதெல்லாம் பேசணும்ல சார்? ஆமா சார், இதை பற்றி எதிர்கட்சிகள் ஒரு நாளைக்கா பார்த்துக்கிறாங்களா? சும்மா உட்காந்துட்டு சண்டை போடு, அதாவது இவர்கள் நோக்கம் சண்டை போடுவது. சண்டை போட்டு கொண்டு தமிழ்நாட்டில் திமுக பாருங்க 2015 இன்னைக்கு வரைக்கும் சண்டை போட நோக்கத்திற்காக மக்களுடைய வளர்ச்சி பாதிக்க சொல்லவில்லை. இதுதான் பிரதமர் சொல்லுகின்றார், நாங்கள் திட்டத்தை கொண்டு வருவோம், இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவோம், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகின்றார். ஒரே நாடு, அவர் சொல்ற ரொம்ப டாப் மோஸ்ட் கருத்து உண்மைதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவது உறுதி, அந்த சட்டம் பார்லிமெண்ட்ல கொண்டு வரது உறுதி. அதுக்கான காரணங்கள் உறுதி. காரணம் இதுல சார், 60 ஆண்டு காலம் நடந்த காங்கிரஸ் ஆட்சியால் நாடு எவ்வளவு பேரழிவு ஏற்பட்டது, நாடு எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம அவஸ்தைப்படுறோம், அவமானப்படுறோம், வெக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். இத்தகைய வேதனை எதிர்கால சந்ததியில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் பிரதமர் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். இன்றைக்கு 25 ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் திமுக சொல்லல. அப்ப திமுக பயம் இருக்குதா? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக பயம் இருக்குது, அவங்களுக்கும் பயம் இருக்குது. சும்மா வெளியில சொல்றோம் 25 ஆண்டுகள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சொல்றேன். திமுகவை ஏன் பயப்படுதுன்னா உங்களுக்கு மடியில கணம் இருக்குது, மக்கள் உங்களை நம்பவில்லை. யாரு இந்த நாளைக்கு காங்கிரஸ் கூட ஆட்சி வரட்டுமே, தப்பு இல்லையே. நாளைக்கு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி வரட்டும், அடுத்த பிஜேபி ஆட்சி வரட்டும், உங்களுக்கு தானே மக்களுடைய நலனுக்காக, இந்தியாவுடைய ஜனநாயக ரீதியாக மக்களின் நலனுக்காக பிரதமர் கொண்டு வந்த திட்டம் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அதில் எந்த மாற்றம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நாம், ஒரே மன்னர், ஒரே குடும்பாட்சி என்ற பாகுபாடு கூடாது. இந்தியாவின் சரித்திர பதிவேட்டில் நிச்சயமாக மக்களின் தொலைநோக்கு பார்வையை கருத்தில் கொண்டுதான் பிரதமர் திட்டத்தை கொண்டு வந்துள்ளார் என்பதை குறிப்பிடத்தக்க